இப்பதாயா தெரியுது உங்க வண்டவாளம் தண்டவாளம்னா. ஐயோ! பிக் பாஸ் செம 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 செம. வெரி வெரி செம. ஆனா உன்ன அடிச்சுக்க ஆளே இல்லடா பிக் பாஸ். மாயாக்கு நீ செம்ம ஃபேவரட்டிசம் பண்ணது தெளிவா தெரிஞ்சிருச்சு. எப்படின்னா, செம டைட்டில் வின்னர்ன்னு ஒண்ணு குடுத்தா பாரு. டைட்டில் வின்னர் சூப்பரா இருந்துச்சுடா. செம. அது கிராண்ட் ஃபைனல் 100 நாள் அண்ட் அது ஒரு இது வச்ச. அது சூப்பர் 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 சொல்லப்போனா. வாங்க நம்ம இப்ப அந்த இத பத்தி பார்க்கலாம். இவங்க சொல்றதுக்கே வாய் கூசுதுடா. பிக் பாஸ் வாய் கூசுது. மக்கள்ட்ட சொல்லி தானே ஆகணும். வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனல் புதுசா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். என்ன நடந்துச்சுன்னா, தலைவர் ஒருத்தர் சைக்கிள்ல வராப்ல ஜொயிங் கிங் 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 ஆர்னு அடிச்சுக்கிட்டு வராப்ல செமையா இருந்துச்சு. செம ஒரு வேற லெவல் தான் சொல்லணும். ஆனா அந்த இது அதுவும் செம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அது ஒரு சைக்கிள்ல வந்து ஜாலியா அது இதுன்னு அதுக்கு வந்துட்டு ஒரு நோட்டீஸ் குடுத்துட்டு போவாப்ல. எப்படி நம்ம ஊர்லலாம் நம்ம ஏதாச்சும் ஒரு கடை ஓப்பன் பண்ணா நோட்டீஸ் குடுப்பாய்ங்க. அது மாரி குடுத்துட்டு போயிருக்காப்ல. நம்ம மாயா டைட்டில் வின்னர் அடிக்கணும். அதனால நான் நோட்டீஸ் குடுக்குறேன் அப்படிங்கிற மாரி நோட்டீஸ் குடுத்துருக்காப்ல. நோட்டீஸ் குடுக்கும்போது அதுல என்ன நடந்துச்சுன்னா, இது மாரி விதிமீறல்கள் யார் யார் பண்ணியிருக்காங்க. அது மாரி ஒரு பிவி வீடியோ டிவில வீடியோ போடுறாங்க. அண்ட் அந்த குறும்படங்கள் சொல்லப்போனா குறும்படங்கள் அது மாரி போடுறாங்க. அது வந்துட்டு நம்ம அர்ச்சனாவ வந்துட்டு முடிவு பண்ணிட்டாங்க. டைட்டில் வின்னர் குடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி முடிவு பண்ணிட்டாங்க. சொல்லப்போனா என்னன்னா ஒரு டைட்டில் வின்னர் குடுக்கக்கூடாது. ஆமா குடுக்கவே கூடாது அப்படிங்கிற மாரி முடிவு பண்ணிட்டாய்ங்க. நம்ம அர்ச்சனாக்கு. பிளான் பண்ணி தான் கண்டிப்பா இதெல்லாம் பண்றாய்ங்க. ஏன்னா 3 பேர் உள்ள வந்தாய்ங்க பாருங்க. வக்காலத்து 3 பேரு. அப்படியே வந்தாய்ங்க ப்ரோ வாழைப்பழத்த எடுத்து சொருவுற மாரி. அவங்கள பார்த்தாவே நம்மளுக்கு வந்தீங்க பாரு. யார் யாருன்னா நம்ம வினிஷா, அக்ஷயா, இன்னொரு ஆள் யாரு? நம்ம அனன்யா வந்துச்சு. நல்லா தெளிவா வாயில வன்கனே வந்துட்டு பேசுறாங்க பாரு பேச்சு. நான் வந்துட்டு நிக்சன் மேல கூட அவ்வளவு கோவம் இல்ல. எனக்கு அர்ச்சனா மேல தான் கோவம். இப்ப என்ன இவங்க டார்கெட் பண்றாங்கன்னா, மக்கள் மத்தியில வந்துட்டு அர்ச்சனாவ ரொம்ப கேவலப்படுத்தி காமிச்சோம்னா, இவங்க வந்துட்டு அர்ச்சனாவுக்கு ஓட்டு போட மாட்டாய்ங்க. நம்ம மாயா பக்கம் திரும்பிருவாய்ங்க. அதனால இவங்க பிளான் பண்ணி அர்ச்சனாவுக்கு ஓட்டு போட விடக்கூடாதுங்கிறக்காண்டி நம்ம பிக் பாஸ் தரமான செயல் சொல்லி குடுத்துட்டு அனுப்பிச்சு விட்டுருக்க மாரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தயவு செய்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸ். எனக்கு வெளி இல்ல. கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா தான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதனால நீங்க ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம அர்ச்சனாவுக்கு வந்துட்டு 3 பேரும் பேசியிருக்காங்க. நம்ம வந்துட்டு டைட்டில் வின்னர் வந்துட்டு நம்ம அர்ச்சனாவுக்கு தான் வருது. அதனால நம்ம வந்துட்டு கொடுக்கக்கூடாது. நம்ம அதனால வந்துட்டு அவங்கள பத்தி தப்பா பேசுவோம். அந்த மாரி குடுக்குறாங்க. என்ன பண்றது? அந்த மாரி தான் பண்றாய்ங்க. அடுத்தது வந்துட்டு நம்ம அர்ச்சனா வந்துட்டு மாயா கிட்ட வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒட்டி விளையாடுறாங்க. புரியுதுங்களா? நம்ம அர்ச்சனா வந்துட்டு மாயாட்ட போறாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இல்ல. ஏன்னா இருக்கறது 4 பசங்க அண்ட் 2 பொண்ணுங்க. அதுல வந்துட்டு இருக்க கம்ஃபர்டபுள் ஜோனே இல்ல சொல்லப்போனா. அதனால தான் நம்ம மாயா வந்துட்டு அர்ச்சனா 2 பேரும் ஒண்ணா அலைஞ்சாங்க. இல்லன்னா அவங்க அலைஞ்சிருக்கவே வாய்ப்பில்ல. ஏன்னா எல்லாத்துலயுமே சகஜமா பேசிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன்னா ஒரு பொண்ணு பையன் இருக்குதுங்கிறது கம்ஃபர்டபுளா இருக்காது என்ன பொறுத்தவரைக்கும். அண்ட் அதனால மேபி எனக்கு தெரிஞ்சு அதனால மாறி இருக்கலாம். அங்க போயிருக்கலாம். அதுதான் என்னோட கருத்து. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க வந்துட்டு ரொம்ப டைட்டில் வின்னர் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்துட்டு மாயாவுக்கு ரொம்ப ஒரு இதா இருக்குது. அது இல்லாம நம்ம ஒரு போஸ்ட் விட்டுருந்தாங்க பாருங்க. செம போஸ்ட் செம போஸ்ட். அந்த 100 நாள் கிராண்ட் ஃபைனல் விட்டுருந்தா பாரு. செம போஸ்ட் சொல்ல போனா. அதுல விட்டுருந்தா பாரு. ஆனா டைட்டில் வின்னர் யார் அடிக்கிறாங்கன்ட்டா மாயா போட்டோ ஃபர்ஸ்ட் போட்டிருக்காங்கப்பா. எதுக்கு? சரி இல்ல நான் சும்மா தான் கேட்கிறேன். வந்துட்டு நீ ஃபர்ஸ்ட்டா வந்ததும் மாயா கிடையாது. இப்ப வோட்டிங் லிஸ்ட்ல இருக்கதும் மாயா கிடையாது. நீ எத வச்சு நீ ஃபர்ஸ்ட்டா அந்த போட்டோ குடுத்துருக்கன்னா, நீ டைட்டில் வின்னர் அவ தான் அடிக்கணும்னு நீ முடிவு பண்ணிட்ட பிக் பாஸ். நீ முடிவு பண்ணிட்ட. அத காரணத்த வச்சு தான் நீ வந்துட்டு மாயா போட்டோ ஃபர்ஸ்ட்டா விட்டுருக்க. நீ அர்ச்சனா போட்டோ லாஸ்ட் இது 6வதா இருக்குது. அத நீ வந்துட்டு எங்க போய் வைப்ப? இல்ல எங்க போய் வைப்ப? மாயா வந்துட்டு எந்த இதுலயுமே ஃபர்ஸ்ட் கிடையாது. நம்ம அர்ச்சனா கூட வோட்டிங் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கு. நீ ஃபர்ஸ்ட் அர்ச்சனா போட்டோ வைக்கலாம்ல. ஏன் நீ மாயா போட்டோ வச்ச? அப்பனா உன் எண்ணத்துல என்ன தோணுதுன்னா, நீ மாயா போட்டோ வச்சுக்கிட்டு, நீ வந்துட்டு மாயா தான் டைட்டில் வின்னர் அடிக்கணும்னு நீ நெனைக்கிற. அதான் நடக்குது. ஐயோ! உங்கள திருத்தவங்களோட சாமி. அப்பா! செம்ம. சூப்பரா பண்றீங்க. பிக் பாஸ் செம்மையா இருக்கு. எபிசோட் நல்லா ஓடும்.